பாராகிளைடிங் தலைநகரம் என்று போற்றப்படும் இமாச்சல பிரதேசத்தின் பிர்பில்லிங் பகுதியில் வானில் வண்ணத்து பூச்சிகளாய் மிதந்த பாராசூட்டுகளுக்கு இடையே அரங்கேறிய ஒரு துயர சம்பவம் சாகச விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் கவலையை தூண்டியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். மண்டி மாவட்டம் பரோட் பகுதியைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த பாராகிளைடிங் வீரரான மோகன் சிங் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஒரு பெண் சுற்றுலா பயணியுடன் பிர்பில்லிங் தளத்திலிருந்து தனது பாராகிளைடரில் பறக்க தொடங்கினார். ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த பயணம் பெரும் விபத்தில் முடிந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது பாராசூட்டில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிலைத்தன்மையை இழந்த பாராகிளைடர் கட்டுப்பாட்டை மீறி சுழன்று புறப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே இருந்த ஒரு சாலையோரம் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த உள்ளூர் மக்களும் மீட்பு குழுவினரும் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பலத்த காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட மோகன் சிங் மற்றும் அந்த பெண் சுற்றுலா பயணி இருவரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே மோகன் சிங்கின் உயிர் பிரிந்தது. காயமடைந்த பெண் பயணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஹேம்ராஜ் பைர்வா அறிவுறுத்தலின் பேரில் பைஜ்நாத் சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். விபத்து நடந்தது தொழில்நுட்ப கோளாறா, கவனக்குறைவா அல்லது திடீர் வானிலை மாற்றமா என்ற பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மாவட்ட சுற்றுலா வளர்ச்சி அலுவலர் வினய்குமார் இது குறித்து கூறுகையில், அங்கு பணியில் இருந்த தொழில்நுட்ப ஆலோசகர்கள் மற்றும் மார்ஷல்களிடம் அனைத்து ஆவணங்களும் கோரப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த விபத்து பிர்பில்லிங் பகுதியில் இயங்கும் சுமார் 400க்கும் மேற்பட்ட பாராகிளைடிங் வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரம் குறித்த கவலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சாகச பயணங்களுக்கு சுற்றுலா பயணிகளிடம் 3000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டாலும் அதற்காக உயிரை பணயம் வைத்து உழைக்கும் வீரர்களுக்கு மிக குறைந்த வருமானமே கிடைப்பதாக சக வீரர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.